அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காஷ்மீரின் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தொடர்பு இருப்பதாக என்ஐஏ தகவல் தெரிவித்திருக்கிறது. பகல்காம் தாக்குதலின் பின்னணியில் பாக் ராணுவம் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் என்ஐஏவுக்கு கிடைத்துள்ளதாகவும் இந்த பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIக்கும் தாக்குதலில் தொடர்பு இருப்பதாகவும் என்ஐஏ தெரிவித்திருக்கிறது. தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுக்கும் பாக் ராணுவம் உதவியதாகவும் இந்த என்ஐஏவுடைய அறிக்கை தகவலில் குறிப்பிட்டதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து என்ஐஏ நடத்திய விசாரணையில் முக்கிய ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 நாட்களாக பகல்காம் தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த தகவல்கள் என்ஐஏக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரங்களை உள்துறை அமைச்சகத்திற்கு அளிக்கவும் விரைவில் உள்துறை அமைச்சகத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தேசிய புலமை முகமை அமைப்பான என்ஐஏ தெரிவித்திருக்கிறது. பகல்காம் தீவிரவாத நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது என்ஐஏ இந்த புதிய தகவலை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடியுடைய இல்லத்துல அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்ற நிலையில் தற்போது என்ஐஏ ஒரு முக்கிய தகவலை கிடைக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீரின் பகல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உத்தரவின் பேரில் லஷ்கர்-இ-தொய்பா உருவாக்கி உள்ளது என தேசிய புலனாய்வு முகமை தனது முதற்கட்ட விசாரணையில் அறிக்கையாக தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்